கிறிஸ்துவுக்குள்ளே வந்த யாவரையும் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்த்துகின்றோம். இன்றைக்கி செய்தியினுடைய தலைப்பு தெரிந்து கொள்ளுதல். ஹல்லேலூயா. தேவன் தெரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி ஆண்டோடைய வார்த்தையை பார்க்க போகின்றோம். அநேக நேரங்களிலே நம்மளுடைய வாழ்க்கையில் தீர்மானம் எடுக்க முடியாமல் தடுமாடுகிறோம். அடுத்து என்ன தீர்மானம்? நமக்கு தீர்மானம் தான் உங்கள் எதிர்காலம். இன்றைக்கி புதிதாக சில குடும்பங்கள் ஆலயத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க இன்றைக்கி தீர்மானம் எடுத்துருக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே பிரதர் ஐயாத்துறை பிரதர் சொல்லியிருப்பார், ஆலயத்துக்கு வரணும் விரும்புகிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னாங்க. பல நாளாக அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணிக்கிருந்தோம். இன்றைக்கி அவங்க தீர்மானம் எடுத்தாங்க. என்ன தீர்மானம்? இன்றைக்கி கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. உங்களுடைய எதிர்காலம் எதை பொறுத்து இருக்கிறது என்றால், நீங்கள் எடுக்கக்கூடிய தீர்மானத்தில் தான் உங்கள் எதிர்காலமே இருக்குது. அதற்கு இயேசு உதவுவார். சிலர் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, சிலர் சாபமாக இருக்கிறாங்க. காரணம் என்னவென்றால், நம்ம எடுக்கக்கூடிய தீர்மானம் நம்மை ஆசீர்வாதத்துக்கு நேராகவும் கொண்டு போகும், சாபத்துக்கு நேராகவும் கொண்டு போகும். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார், அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தவறான தீர்மானங்கள் எடுப்பீர்கள் என்றால் தவறான சாபத்திற்குள்ளே போயிடுவோம். சரியான தீர்மானங்கள் எடுப்போம் என்றால் சரியான ஆசீர்வாதத்துக்குள்ளே போவோம். ஆனால் தீர்மானம் எடுக்க நமக்கு தெரியாது. நம்ம கண்ணு தெரியாத ஒரு கொடுனை போல தான் வாழ்கிறோம். கண்ணு ரெண்டு மாமிச கண்ணு திறந்துருக்கு, ஆனால் தீர்மானம் எடுக்கிற கண்கள் நமக்கு மூடி இருக்குது. அப்போ தான் தீர்மானம் எடுக்கும்போது நீங்கள் யாருடைய உதவியை கேட்கணும்? ஏசப்பா உதவியை கேட்கணும். அவர் உங்களுக்கு சொல்லி தருவார் தீர்மானம் எப்படின்னு. சமீபத்தில் ஒரு எக்ஸாம் நான் எழுத வேண்டியதாக இருந்தது. எக்ஸாம் எழுதும்போது அவங்ககிட்ட கேட்டேன், எப்படி எக்ஸாம் எழுதணுன்னா 1 மார்க் கொஸ்டின் தான், அதை நீங்கள் டிக் பண்ணணும், அவ்வளோதான் அப்படின்னாங்க. நாங்கள் அவரை பார்த்து கேட்டேன், நீங்கள் இவ்வளோ நாள் நோட்ஸ் எடுத்தீங்களே, அந்த நோட்டை பக்கத்தில் வச்சுக்கிட்டு எழுதலாமா? டீச்சர் இருக்கீங்க இல்லையா, உங்கள் பிள்ளைங்க பக்கத்தில் நோட்டை வச்சு எழுதுனா நீங்கள் அங்கீகரிப்பீங்களா? டீச்சர் எக்ஸாம் எழுதும்போது நோட்டை பக்கத்தில் வச்சுக்கிட்டு எக்ஸாம் எழுதுனா அங்கீகரிப்பீங்களா? ஆனால் நம்ம ஆண்டவர் அங்கீகரிக்கிறாரு. நான் பக்கத்தில் உட்காந்துக்கிறேன் அப்படின்னா பிள்ளைகள் ரொம்ப சந்தோஷமாக ஸ்கூலுக்கு வருமா வராதா? நல்லா பாட புத்தகத்தெல்லாம் திறந்து வச்சுக்கிட்டு நீங்கள் அதெல்லாம் பார்த்து ஆன்சர் எழுதுனா பிள்ளைகள் சந்தோஷமாக வரும். அது மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அந்த மெத்தட் நல்ல மெத்தட், அதான் புரிஞ்சு படிக்கிற மெத்தடு. நம்ம கவர்மெண்ட் அதை ஒத்துக்கிற மாட்டேங்குது. மக்கப்புக்குள்ளே தான் நம்ம கொண்டு போகிறோம். அது மாதிரி தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தீர்மானம் எடு, நான் பக்கத்தில் உட்காந்துக்கிறேன். நம்ம அவரை அலட்சியம் பண்ணுறதுனால தான் வாழ்க்கையில் சாபங்கள் கடந்து வருகிறது. எனவே இந்த நாளில் ஒரு சில வசனங்களை வாசிக்க போகிறோம். எல்லாமே புதிய, அநேகமாக எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச வசனம்தான். ஆனால் வெளிப்பாடு தான் வித்தியாசம். வசனங்கள் தெரிஞ்ச வசனம்தான். ஆதியாகமம் 2வது அதிகாரம் முதல்ல துணையிலேருந்து, குடும்ப வாழ்க்கையிலேருந்து முதல்ல ஆரம்பிக்கின்றேன். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 18வது வசனம் 20வது வசனம் வாசிப்போம். ஆதியாகமம் 2 18வது வசனமும் 20வது வசனமும். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனுடைய பிள்ளையே, இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு என்ன வாக்கு கொடுக்குறாருன்னா, ஆதாமை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். இந்த ஏற்ற துணையை வைத்து கொண்டு தான் நம்ம அநேக நேரத்தில் ஜெபம் பண்ணுறோம். நல்லா கூர்ந்து கவனிங்க. அநேக நேரத்தில் நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறது, ஆண்டவரே எனக்கு ஏற்ற துணையை கொடுங்க ஆண்டவரே, அப்படி தான் ஜெபம். இன்றைக்கி நாங்கள் திருமணத்துக்கு போகும்போதும் சரி, பல நேரங்கள்லையும் சரி, அந்த ஏற்ற துணைங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமல் ஜெபம் பண்ணுறோம். அது ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, ஆண்டவர்கிட்ட கேட்குறது ஏற்ற துணை. அந்த ஏற்ற துணைங்கிற வார்த்தைக்கு நமக்கு அர்த்தமே தெரியாது. தேவ பிள்ளையே, பைபிளில் வேறு எந்த இடத்துலையும் ஏற்ற துணைங்கிற வார்த்தையே கிடையவே கிடையாது. இன்றைக்கி வாலிப சமுதாயம்லாம் ஏன் கெட்டு போகுதுன்னா, முதல்ல திருமண வாழ்க்கையிலேருந்து ஆரம்பிப்போம். ஐயா நீ ஏன் திருமணம் பண்ணலைன்னா, எனக்கு ஏற்ற துணை ஒன்றும் காணப்படவில்லை. இன்றைக்கி என்ன சமுதாயம் போய்விட்டது என்றால், நமக்கு ஏற்ற துணையை ஆண்டவர் எங்கே வச்சுருக்கிறாரு? இப்படி ஏற்ற துணையை நீ கண்டுபிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. பாஸ்டர் எனக்கு ஒன்றுமே புரியலையே பாஸ்டர், பைபிளில் ஏற்ற துணை தானே சொல்லியிருக்கு. அந்த ஏற்ற துணையினுடைய அர்த்தத்தை புரியாமல் நம்ம படிக்கிறோம். வாசிப்போம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 20வது வசனம் வாசிப்போம். ஆதியாகமம் 2:20. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகம். இப்போ ஆதாம் மட்டும் தனிமையாக இருக்கான்.
அவனை சுற்றிலும் மிருகங்கள் பறவைகள் எல்லாம் இருக்குது. முதலாவது இருக்கக்கூடிய காரியம், ஆதாமை சுற்றி ஒரு நாட்டு மிருகம் இருக்குது, அடுத்து ஆகாய பறவைகள் இருக்குது, காட்டு மிருகங்கள் இருக்குது. இதையெல்லாம் ஆதாமுடைய ஃப்ரெண்ட்ஸு. ஆதாமுடைய ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் நாய் வளர்க்குறோம், அந்த நாய் சில சமயத்தில் ஃப்ரெண்டாக தான் நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம். இப்போ ஆதாமுக்கு காட்டு மிருகம் இருந்துச்சு, நாட்டு மிருகம் இருந்துச்சு, பறவைகள் இருந்துச்சு, அதற்கெல்லாம் பேரிட்டான். ஆனால் ஆதாமுக்கு ஏற்ற துணை காணப்படவில்லை. இந்த இடத்துல ஆண்டவர் ஆதாமுடைய ஏற்ற துணை என்று எதை சொல்கிறார் என்றால், பறவை உனக்கு ஏற்ற துணை கிடையாது, மிருகங்கள் உனக்கு ஏற்ற துணை கிடையாது, ஊர்வன உனக்கு ஏற்ற துணை கிடையாது. உனக்கு ஏற்ற துணை ஒரு மனுஷி. நீ ஒரு மனுஷனாக இருக்கிற. இன்றைக்கி ஏற்ற துணையாக மாறிடுச்சு. ஃபாரினில் மனுஷனுக்கு மனுஷன் ஏற்ற துணைன்னு ஆகிட்டான், மனுஷிக்கு மனுஷி ஏற்ற துணையாக ஆகிட்டான். ஆணும் ஆணும் திருமணம் பண்ணுறாங்க, பெண்ணும் பெண்ணும் திருமணம் பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட கலாச்சாரம் இன்றைக்கி உலக நாடுகளில் வர, இந்தியாவில் கூட வர ஆரம்பிச்சிருச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆணையும் திருமணம் பண்ணி வைக்காதனால ஒரு ரோமன் கத்தோலிக்க ஃபாதரை ஜெயிலில் போட்டுச்சு ஒரு கவர்மெண்ட்டு. ஆனால் ஏற்ற துணை என்பதை ஆண்டவர் எதை மென்ஷன் பண்ணுறாருன்னா, மனிதனாய் பிறந்த உனக்கு, ஆணாக பிறந்த உனக்கு வேறொரு பெண் தான் ஏற்ற துணை. மிருகம் உனக்கு ஏற்ற துணை கிடையாது, பறவை உனக்கு ஏற்ற துணை கிடையாது, ஆண் வர்க்கம் உனக்கு ஏற்ற துணை கிடையாது, உனக்கு ஒரு பெண் வர்க்கம்தான் ஏற்ற துணை. இந்த அடிப்படையில் தான் தேவன் ஆதாமுக்கு ஏற்ற துணையாக ஏவாளை கொடுத்தார். ஆனால் இன்றைக்கி சமுதாயம் என்ன செய்து கொண்டு இருக்கிறது? ஆராய்ச்சிக்குள்ளே இறங்கிட்டாங்க. என்ன இறங்கிட்டாங்க? எனக்கு ஏற்ற துணை நான் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறேன். நம்ம மக்கள் அப்படி தானே சொல்கிறாங்க. நீ என்றைக்கு பூமியில் பிறந்தியோ அன்றைக்கே உனக்கு ஒரு ஏற்ற துணையும் பிறந்துருச்சு. அந்த ஏற்ற துணையை நான் கண்டுபிடிக்க போகிறேன்னு சொல்லி என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க? ஆண் பெண்ணோடு பழக ஆரம்பிக்கிறார். பழக ஆரம்பித்து இவள் எனக்கு ஏற்ற துணையாக இருப்பாளா, இவள் எனக்கு ஏற்ற துணையாக இருப்பாளா என்று நம்ம கலாச்சாரம் அலைந்து கொண்டு இருக்கிறது. இதே நீங்கள் ஃபாரின் கண்ட்ரிக்கு போயாச்சுன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க? நீ நானும் ஒரு வருஷம் வாழ்ந்து பார்ப்போம், நீ எனக்கு ஏற்ற துணையாக இருந்தால் நான் உன்னையே திருமணம் பண்ணிக்கிறேன், நமக்கு குழந்தை பிறக்கணும்னு ஒரு சூழ்நிலை வந்தால் நான் உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன், இல்லாட்டி நம்ம 2 பேரும் வாழ்ந்து பார்ப்போம், நம்ம 2 பேரும் ஏற்ற துணையாக இருக்கிறாமான்னு பார்ப்போம், நம்ம 2 பேருக்கும் ஒத்து வரலைன்னா சத்தம் காட்டாமல் நம்ம 2 பேரும் விலகி போயிடுவோம். அது ஒருபடி மேலே போயிடுச்சு. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எந்த துணையை தேட வேண்டும்? ஏற்ற துணையை தேட வேண்டுமா? எந்த துணையை தேட வேண்டும்? எடுத்து வாசிங்கள். ஆதியாமம் 24வது அதிகாரம் 14வது வசனம் வாசிப்போம். ஆதியாமம் 24:14. நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும். இப்போ ஆபிரகாமுடைய வேலைக்காரன், அதாவது புதிதாய் வந்தவர்களுக்காக சொல்கிறேன், ஆபிரகாம் தான் வேலைக்காரனை அனுப்பி, நான் சொன்னி இந்த ஊருக்கு போ, இந்த ஊருக்கு போய் என்னுடைய மருமகளை கண்டுபிடிச்சிட்டு வா, என் மகனுக்கு ஏற்ற மருமகளை கண்டுபிடிச்சிட்டு வான்னு தன்னுடைய வேலைக்காரனாய், அதாவது பெரிய வேலைக்காரன், அந்த குடும்பத்தில் ஒரு நபராய் காணப்படக்கூடிய ஒரு வேலைக்காரனை அவனை வெளியே அனுப்பிவிடுறான். இப்போ அவன் 10 ஒட்டகத்தை வச்சுக்கிட்டு அந்த ஆபிரகாமுடைய வேலைக்காரன் தன்னுடைய எஜமானுடைய மகனுக்கு பெண் தேடி வருகின்றான். அப்படி பெண் தேடி வரும்போது முழு பொறுப்பையும் என்ன செஞ்சிட்டாரு ஆபிரகாம் அந்த வேலைக்காரன், நீ போய் நிச்சயதார்த்தம்னா பண்ணுறத வேணாம், நீ ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணு, அவளை உறுதி பண்ணி நீயே நிச்சயம் பண்ணிடு, நிச்சயத்தை நீயே நடத்திடு, மாப்பிள்ளையும் இல்லை பெண்ணுடைய அப்பாவும் கிடையாது, நீயே நிச்சயத்தை நடத்திட்டு நீ கூட்டு வா, காரணம் உன்னோடு தேவன் வருகிறார், அதனால் இந்த திருமணத்தின் காரியத்தை உன் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அவர் ஒப்பு கொடுத்து அனுப்பி விடுகிறார். இப்போ அந்த வேலைக்காரன் அலைந்து வருகிறார். அவர் ரொம்ப ட்ராவல் பண்ணுறார். இப்போ ஆண்டவர்கிட்ட அவர் ஒரு பொருத்தனை பண்ணுறார். அந்த பொருத்தனையை தான் இப்போ பார்க்குறோம். ஆதியாமம் 24வது அதிகாரம் 14வது வசனம் வாசிப்போம். ஆதியாமம் 24:14. இப்போ அவர் ஒரு பொருத்தனையை பண்ணுறார். என்ன பண்ணுறாருன்னா, தான் எஜமானுக்கு ஏற்ற மருமகளை கண்டுபிடிக்க போகிறார். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று சொல்லும்போது குடி என்றும் ஒரு பெண் எந்த பெண் சொல்கிறாளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றார். இங்க ஒரு வசனத்தை நம்ம அண்டர்லைன் பண்றோம். ஈசாக்கு நியமித்தவளாய் இருக்கவும். தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய குடும்ப வாழ்க்கையை நீ எப்படி ஆரம்பிக்க வேண்டும் என்றால்,
இதில் குடும்ப வாழ்க்கையை ஆரம்பித்தவங்க இருப்பீங்க, ஆரம்பிக்க போகிறவங்க இருப்பீங்க, ஆரம்பித்து நடத்திக்கிட்டே இருக்கிறவங்களும் இருப்பீங்க. சிலர் கல்யாணம் ஆகி 3 வருஷம் கழிச்சு தான் சொல்கிறாங்க, ஐயோ நான் தப்பான துணையை தேடிட்டேன் போல், என் வாழ்க்கைக்கும் என் குணத்துக்கும் அவளுக்கும் வித்தியாசமே இல்லையே. அது 3 வருஷம் கழித்து சிந்திக்கிற ஆட்கள்லாம் உண்டு. இந்த இடத்துல அந்த ஆபிரகாமுடைய வேலைக்காரன் பண்ண ஜெபம் என்னவென்றால், என் எஜமானுக்கு யாரை நியமித்திருக்கிறாய்? ஏற்ற துணையை நீ தேடாதே, தேவன், இங்கிலீஷில் என்ன போட்டிருக்குன்னா அப்பாயிண்டட். ஐயா, ஏற்ற துணைக்கும் அப்பாயிண்டடுக்கும் என்னையா வித்தியாசம்? நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். நான் ஒரு விவசாயியாக இருக்கேன். நான் ஒரு விவசாயியாக இருந்தால் என்கிட்ட 4 மாடு இருக்குது. அந்த 4 மாடு எவ்வளோ உயரத்தில் இருக்குன்னா, 2 மாடு 5 அடி உயரத்தில் இருக்குது, இன்னும் 2 மாடும் 3 அடி உயரத்தில் இருக்குது. இப்போ என்னுடைய நெல் களஞ்சியத்தில் நல்லா நெல் முளைச்சி, நல்லா எல்லா நெல்லும் அறுத்து அதை பதறடி அதை போரடித்து நல்லா ஒரு குவியலாக இருக்குது. இப்போ அந்த நெல்லை எடுத்து நான் சந்தையில் போய் விற்கணும். அப்போ நான் 2 மாட்டு வண்டி ரெடி பண்ணணும். அந்த 2 மாட்டு வண்டி நான் எப்படி ரெடி பண்ணுவேன்? இதில் 2 மாடு போட்டணும், இதில் 2 மாடு போட்டணும். இதில் இந்த 2 மாடு போட்டுவேன், 5 அடி உயரம் உள்ளதை 2 மாடை இதில் போட்டுவேன். அடுத்து 3 அடி உள்ள 2 மாட்டை எங்கே போட்டுவேன்னா, இன்னொரு மாட்டில் போட்டுவேன். இப்படி நான் போடுவேன் என்றால் நான் ஒரு நல்ல விவசாயி, நான் நல்ல லாபத்தை பார்ப்பேன். சரி, இங்கே ஒரு 5 அடி மாடு இருக்குது, இங்கே ஒரு 3 அடி மாடு இருக்குது, இது ரெண்டையும் சேர்த்து இங்கே ஒரு 5 அடி மாடு இருக்குது, இங்கே ஒரு 3 அடி மாடு இருக்குது. அந்த மாட்டு வண்டி ஓடினா எப்படி இருக்கும்? என்ன யோசிக்கிறீங்க? அந்த விவசாயிக்கு வருமானம் என்ன செய்யாது? இருக்காது. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய வாழ்க்கையில் அவர் செய்யக்கூடிய ஏற்ற துணை என்ற நீ வார்த்தையை நீ தேடிக்கொண்டு இருக்கிறார். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? நான் நியமித்த துணையை நீ கண்டுபிடிக்க மாட்ற. ஆண்டவருடைய இணைப்பு எப்படி இருக்கும் என்றால், 5 அடி உள்ள மாட்டையும் 3 அடி மாட்டையும் ஒன்று இணைக்கிறாரு. ஐயா, அப்படி ஒன்று இணைச்சா விவசாயிக்கு நஷ்டமா? இல்லை, ஆண்டவர் மாட்டை குறித்து கவனமாக இருக்கிற ஆண்டவர் என்ன விரும்புகிறார் என்றால், அந்த 5 அடி மாடு 4 அடியாக மாற வேண்டும், இந்த 3 அடி மாடு 4 அடியாக மாறணும். ஹல்லேலூயா! இந்த சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் நல்லா இருக்கும். ஆண்டவருடைய இணைப்பு வித்தியாசமானது. அநேக நேரத்தில் நாம் எப்படி சூஸ் பண்ணுறோம் என்றால், என் டேஸ்ட்டுக்கு ஏற்ற வாழ்க்கை அமைய வேண்டும். தேவனுடைய படைப்பில் அந்த நியமிக்கிற காரியத்தில் ஆண்டவர் மாதிரி யாரும் நியமிக்க முடியாது. அப்பாயிண்டட்னு ஒரு வார்த்தை இருக்கும், சில நேரத்தில் சூஸ் அண்ட் வெசல்னு போட்டிருக்கும். இதை நம்ம கண்டுபிடிக்கிறது இல்லை. ஒரு கணவனை குறித்து பார்க்கும்போது அவன் அதிகமாக அமைதியாக இருப்பான், ஆனால் அவளுக்கு வந்த மனைவி எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டு இருப்பான். கணவனை பார்க்கும்போது எப்பொழுதும் அவன் செலவாளியாக இருப்பான். வந்திருக்கிற மனைவி ஒரு கருமியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஆண்டவருடைய நோக்கம் என்னவென்றால், நான் 2 பேரையும் சேர்ப்பது நிமித்தமாக 2 பேரும் நான் எப்படி நினைச்சேனோ அப்படி அவருடைய வாழ்க்கை அமைய வேண்டும், உன் வாழ்க்கை உயர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா! நீ தேவனுடைய நியமனத்துக்குள்ளே நீ போவாய் என்றால் ஒரு வித்தியாச அனுபவம் போல உனக்கு காணப்படும். உன்னையும் உயர்த்த வேண்டும் என விரும்புகிறார். உன் கூட இருக்கிற உன் துணையும் கர்த்தர் உயர்த்தி 2 பேரையும் சமுதாயத்திலும் ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்திலும் மேன்மையான இடத்துல கொண்டு, அதான் அப்பாயிண்டட். ஏற்ற துணைங்கிற அனுபவம் வேறு. சமீபத்தில் ஒரு செமினாருக்கு நான் போயிருந்தேன். அந்த செமினாரில் ஒரு 25 பேர் வந்திருந்தாங்க. போனது நடந்த காரியம் என்ன தெரியுமா? எனக்கு ஏற்ற துணை யாருன்னு சொல்லி ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸை கண்டுபிடிச்சேன். அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. ஆனால் 2 நாளுக்குள்ளே அவங்க எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக மாறிட்டாங்க. எனக்கு காரணம் என்னவென்றால், அவங்க என்னைய மாதிரி அவர் பேசணும், என்னைய மாதிரி ஒரு மெச்சூரிட்டியாக இருக்கணும், என்னைய மாதிரி ஒரு சாஃப்ட் நேச்சராக இருக்கணும், என்னைய மாதிரி இப்போ அந்த 2 பேரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக மாறிட்டாங்க. இது ஏற்ற துணை. ஆனால் நீ ஆண்டவர் நியமித்த துணைக்குள்ளே நீ நியமனம் ஆண்டவர் நியமிச்சிருக்கிறாரு. இந்த பாட்டில் இருக்குது, இந்த பாட்டிலுக்கு ஏற்ற துணை என்னன்னு சொன்னீங்களா? என்ன சொல்லுவீங்க நீங்கள்? மூடின்னு சொல்லுவீங்க. நான் சொல்கிறேன் தண்ணீருங்கிறார் ஆண்டவர். நீ மூடியை தேடிக்கொண்டு இருக்கிறாய், ஆண்டவர் தண்ணீரை தேடிக்கொண்டு இருக்கிறார். ஐயோ, இந்த பாட்டிலுக்கு ஜோடி இந்த மூடி தான். ஆனால் இந்த மூடியோடு இந்த பாட்டிலை நீ வச்சுருந்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை நீ பார்க்க முடியாது. ஐயா, இதோடைய மெட்டீரியல் வேறு, அதோடைய மெட்டீரியல் வேறு. இது லிக்விட், இது ஒரு சாலிடு. இந்த ரகசியம் நமக்கு புரியலை. இன்றைக்கி குடும்பங்களில் அநேக நேரங்களில் பிரச்சனை வருவதற்கு காரணம் என்னவென்றால், நம்முடைய தேர்ந்தெடுப்பு வித்தியாசமாக இருக்கிறது. திருப்பி அந்த வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். அந்த ஒரு பகுதி மட்டும் நான் வாசிக்கிறேன், நேரம் இல்லை. ஈசாக்கு, நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்கு நியமித்தவள். தேவனுடைய பிள்ளையை அப்போ நீ கண்டுபிடிக்க வேண்டும். ஏன்னா இது வாழ்க்கை.
நண்பர்களை நீ மாற்றிக்கிறலாம், ஒரு கம்பெனி வேலையை நீ மாற்றிக்கிறலாம், ஆனால் உன் குடும்ப வாழ்க்கையை நீ மாற்ற முடியாது. அதனால் ஆண்டவர்கிட்ட நீ ஒரு பொருத்தனை பண்ண வேண்டும். என்ன பொருத்தனை பண்ண வேண்டும்? ஆண்டவரை, நீ எனக்கு யாரை நியமித்து இருக்கிறாய்? இதை நம்ம இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் இதை கண்டுபிடிக்கிறதே கிடையாது. என் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி இருக்காங்களா, என் அழகுக்கு ஏற்ற மாதிரி இருக்காங்களா, இதெல்லாம் பார்க்குறது தவறல்ல. ஒரு லிஸ்ட்டு, மளிகை கடை லிஸ்ட்டு மாதிரி நம்ம போடுறோம். இதே கர்த்தருடைய ஆவியான இன்றைக்கி உன் கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். என்ன இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார் என்றால், நீ ஏற்றதுணை என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறாய். ஏற்றதுணை ஒரு சில மாத்திரைகள் இருக்குது. அந்த மாத்திரைகள் சாப்பிடுவதற்கு முன்னாடி மேலே ஸ்வீட் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. அந்த சாக்லேட் கோட்டிங் மாதிரி ஒரு கோட்டிங் இருக்கும். அந்த கோட்டிங் எதுக்கு தெரியுமா? இந்த சாக்லேட் கோட்டிங் இருக்கும்போதே இந்த மாத்திரையை நீ விழுங்கிரு, இல்லாவிட்டால் இந்த மாத்திரை கசப்பை காட்டிவிடும். அது மாதிரி தான் அநேக நேரங்களில் நம்ம ஆதாம் சொல்கிறான் பார்த்தீங்களா, தேவனை பார்த்து, நீர் தந்த ஸ்திரியானவள். தேவ பிள்ளையே, இந்த நாளிலே நீங்கள் நானும் பொருத்தனை பண்ண வேண்டும். என்ன பொருத்தனை பண்ண வேண்டும் என்றால், குடும்ப வாழ்க்கையிலேருந்து ஆரம்பிக்கின்றேன். சிலர் நினச்சிக்கிறாங்க இதோ வாலிப பிள்ளைகளுக்கு செய்தினில்லை, அடுத்து நமக்கும் வரப்போகிறது. நீ ஒப்பு கொடுக்கறது இல்லை. இந்த வேலைக்காரன் ஒப்பு கொடுத்தான், என்ன ஒப்பு கொடுத்தான்? அப்போ ஆண்டவர் உனக்கும் எனக்கும் அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சுட்டார் எல்லா ஆசீர்வாதத்தையும். நம்ம தான் ஜோப் ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆண்டு. ஐயா, ஆசீர்வாதம்னா நான் ரெடி பண்ணிட்டேன். ஆதாம் எவ்வளோ உருவாக்கிட்டா? ஏதேன் தோட்டத்தை உருவாக்கினாரு. ஏதேன் தோட்டத்தை உருவாக்கிட்டு தான் ஆதாமே உனக்கு எல்லாத்தையும் உருவாக்கி வச்சுட்டாரு. இன்னொருத்தர் என்கிட்ட கேட்டார், பாஸ்டர் எப்படி பாஸ்டர் ஏற்ற துணை தானே பைபிளில் போட்டிருக்கு? அப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன் அவர்கிட்ட. ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறாரு, அவர் ஏற்ற துணை, அந்த மனைவி இறந்து போயிட்டா. இப்போ அடுத்து அவர் என்ன செய்கிறாரு? இன்னொரு இறந்து போன பிறகு விடோ சர்டிஃபிகேட்டை வச்சு ஒரு கல்யாணம் பண்ணுறாரு. அப்போ நீ இன்னொருத்தையும் ஏற்ற துணை தானே நீ தெரிஞ்சிருக்க. புரியுதா? யாரோட ஏற்ற துணையை எடுத்துட்டீங்க? தேவ பிள்ளையே, ஆண்டவர் அப்பாயின்ட் பண்ணி கொண்டு போவார். உங்களுக்கு தெரியாது. நீ எந்த அளவுக்கு ஆயத்தமாறியோ அந்த அளவுக்கு ஆயத்தமான ஒரு பாத்திரத்தை கர்த்தர் வச்சுருப்பார். அதனால் நீ தேடுற வேலையை விட்டு உன்னை எவ்வளோ தூரம் இம்ப்ரூவ் பண்ணுறியோ உனக்கு ஏற்ற துணைக்கிறது. இன்னும் 2 சில வசனங்களை வாசிப்போம். மத்தேயு 1:18, லூக்கா 2:4 படித்து விட்டு மற்ற காரியத்துக்குள்ளே கடந்து சொல்லலாம். மத்தேயு 1:18 வசனமும் லூக்கா 2:4 வேகமாக வாசிப்போம். ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் நியமிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இதான் நியமனம், அப்பாயின்மெண்ட். யோசேப்புக்கு மரியாளை ஆண்டவர் நியமித்து வைத்திருந்தார். லூக்கா 2:4 வாசிப்போம். மரியாள் யோசேப்பு வாசிக்க வேணாம், மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டது. இதேபோலையா அப்போ முதலாவது ஒரு காரியத்தை குறித்து வாசிக்கிறோம். நீ நான் ஆண்டவர்கிட்ட என்ன ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே, நீ எதை தெரிந்து கொண்டாய் எனக்காக? தெரிந்து கொண்ட பாத்திரம் யார்? நீ எனக்காக யாரை அப்பாயின்ட் பண்ணி வச்சுருக்கிற? ஒரு நேரம் நீ பண்ண அப்பாயின்மெண்ட்டில் பண்ணி வச்சிருக்க ஆள் நீ எதிர்பார்த்த 70 எதிர்பார்ப்பை காட்டிலும் அதிக ஆசீர்வாதம் உடையவராக இருக்கலாம். நமக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசு சில நேரத்தில் இருக்காது. நீ சின்ன அளவில் தான் ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்துருப்ப. ஆண்டவர் பெரிய அளவில் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சுருப்பார். அது எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் இந்த விஷயத்தில் நீ கால்குலேஷன் பண்ணாத. கண்ணு தெரியாத குருடன் எவனை நம்பி ஒருத்தனை நம்பி நடப்பதை போல் நீ ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தால் உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். 2வது ஊழியத்தில் குறித்து வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 15:36-41 வரைக்கும் வாசிப்போம். நாம் குடும்பத்தில் ஆரம்பித்து எல்லாவற்றிலும் ஆண்டவர் நமக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணி வைத்திருக்கிறார். அதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதுதாங்க மனுஷனுடையது. யோபுல பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய வாழ்க்கையில் தொல்லைகள் ஆண்டவர் நியமித்திருக்கிறான் இருக்கும். நமக்கு அது கிடையாது. இன்றைக்கி இயேசுவின் ரத்தத்தில் நீ கழுவப்பட்டாயோ அன்றைக்கி ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிச்சிட்டாரு. ஆனால் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் வேதனைகள் வருகிறது என்றால் ஆண்டவர் எதை தெரிந்து கொண்டார் என்பதை நீ பார்க்க வேண்டும். ஆண்டவர் நல்லதுக்கு தான் தெரிந்து கொள்வார். ஒரு தடவை காடைக்கறி வாங்குறதுக்கு போயிருந்தேன். அந்த காடைக்கறி சொன்னார் ரேட்டு 70 ரூபான்னாரு. நான் சொன்னேன், என்ன 70 ரூபா ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் ஒன்று, நான் எந்த காடையை சூஸ் பண்ணுறேனோ அந்த காடையை தான் நீ போடணும் அப்படின்னு கேட்டேன். உடனே அண்ணே சூஸ் பண்ணுங்கண்ணேன்னாரு. பெரிய பெரிய காடையை பார்த்து 3 காடையை காட்டினேன். அப்போ என் மனசாட்சி கொடுத்துச்சு. நான் எதுக்கு தெரியுமா அந்த காடையை தெரிந்து கொண்டேன்? அழிக்கிறதுக்கு. என் மனசில் வேதனை, அதை ஆசீர்வதிக்கிறதுக்கு அல்ல, என் இருதயத்தில் ஒரு வேதனை காணப்பட்டுச்சு. ஒரு சிங்கம் ஒரு மானை வேட்டையாட வேண்டும் என்றால் அந்த கூட்டத்தில் ஒரு மானை முதல்ல தெரிந்து கொள்ளும். எது பலவீனமான மாடு, எது வயதான மாடு, எது கண்ணுக்குட்டி, இது தெரிந்து கொண்டால் தான் அதனால் வேட்டையாட முடியும். அதனால தான் எல்லா மிருகங்களும் எல்லா மீன்களும் கொத்து அப்படியே போகும். காரணம், அந்த மீன் தெரிந்து கொள்ளாமல் இன்னொரு மீனை எடுக்க முடியும், வேட்டையாட முடியாது. ஒரு சிங்கம் ஒரு மானை தெரிந்து கொள்ளாமல் அந்த மானை வேட்டையாட முடியாது. தெரிந்து கொண்டால் தான் வேட்டையாட முடியாது. கூட்டமாக இருக்கும்போது ஒரு மானையும் சிங்கத்தினாலே பிடிக்க முடியாது. அது தெரிந்து கொண்டால் தான் அது வேட்டைக்கே போகும்.
தேவ பிள்ளையே, அப்போ எந்த அளவுக்கு ஒரு தீர்மானம் எடுக்கும்போது நீ தேவ சமூகத்தில் உறுதி வாங்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கி விளையாட்டாக நம்ம வாழ்க்கையை எடுக்கிறோம். இந்த இடத்துல ஊழியத்தை குறித்து நாம் பார்க்குறோம். அப்போஸ்தலர் 15 அதிகாரம் 36 41 வரைக்கும் வாசிப்போம். சில நாளைக்கு பின்பு பவுல் பர்னபாவை நோக்கி நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களிலும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம். இப்போ ஆண்டவர் பவுலையும் பர்னபாவையும் ஊழியத்தில் இணைத்து வைத்திருந்தார். ஆனால் இப்போ 2 பேருக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. வாசிப்போம். அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானை கூட, இப்போ அந்த இது மாறுது. திருமண வாழ்க்கையில் மாற்ற முடியாது. ஏன்னா நம்ம உடன்படிக்கை பண்ணிட்டோம். என்ன உடன்படிக்கை பண்ணிட்டோம்? மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும். தேவப்பிள்ளையே, நீ எப்பொழுது நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்? இதான் வாழ்க்கை முழுவதும் தீர்மானம் பண்ணாதீங்க. எந்த நேரத்தில் கர்த்தர் உங்களை எங்கே வச்சுருந்தாலும் அங்கே ஒரு டீமோடு நீங்கள் சந்தோஷமாக இருக்க கற்றுக்குங்க. இங்கே வாசிக்கிறோம், இப்போ டீம் மாறுது. பவுலும் பர்னபாவும் சேர்ந்து ஊழியம் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ பவுலுக்குள்ளும் பர்னபாக்குள்ளேயும் ஒரு கருத்து வேறுபாடு வந்துருச்சு. வந்த பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா வாசிப்போம், பவுலோ பர்னபா என்பவன் மார்க்கை அழைத்து கொண்டு போகக்கூடாது என்றான். அவன் பம்பலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோட கூட ஊழியத்துக்கு வராத. 40 வசனம் 41 வசனம் வாசிப்பா. நேரம் சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலே பவுல் சீலாவை தெரிந்து கொண்டு. இப்போ இதுவரைக்கும் பவுலும் பர்னபாவும் ஒரு டீமாக ஓடி இருந்தாங்க. இப்போ பவுல் சீலாவை தெரிந்து கொண்டு பர்னபா மார்க்கை தெரிந்து கொண்டு போனாங்க. 2 பேர் ஊழியமும் சக்ஸஸ். ஐயா, பவுலும் சீலாவும் தானே எங்களுக்கு தெரியுது. அப்போஸ்தலர் நடபடிகள் எழுதினவர் பவுல், லூக்கா. அவர் பவுலோடு இருந்தார். அதனால் பவுலும் சீலாவும் ஊழியம் உங்களுக்கு தெரியுது. பர்னபா மார்க் ஊழியம் உங்களுக்கு தெரியல. தேவனுடைய பிள்ளை, இந்த இடத்துல ஊழியத்தில் பார்க்குறோம். இந்த ஊழியத்தில் தெரிந்து கொள்ளுதல் மிக முக்கியமாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஊழியத்தில் யாரோடு அணைக்கிறாரு? அப்போ நீ எது தெரிந்து கொண்ட பாத்திரம் என்பதில் கவனிக்கிறதில் ஜாக்கிரதையாக நீ இருக்க வேண்டும். ஆண்டவர் எல்லாத்தையுமே அப்பாயின்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. அப்போ பவுலும் சீலாவும் சேர்ந்தாங்க. சாதாரண ஊழியம் செய்யலை, பெரிய ஊழியம் செஞ்சாங்க. பர்னபா மார்க்கும் சாதாரண ஊழியம் செய்யலை, பெரிய ஊழியம் செஞ்சாங்க. அப்போ நீ எப்பொழுதுமே எப்படி ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் எனக்கு யாரை நியமித்திருக்கிறார், அது ஊழியத்திலேயும் சரி வாழ்க்கையினாலும் சரி. ஆண்டவருக்கு எல்லாம் தெரியுங்க. 144 கோடி இந்தியர்களை குறித்து ஆண்டவர்களுக்கு தெரியும். உன்னை எங்கே அப்பாயின்ட் பண்ணி எங்கே உன்னை உட்கார வச்சா, ஆடு மேய்க்கிறவனையும் கழுதை மேய்க்கிறவனையும் சிங்காசனத்தில் உட்கார வைக்க தேவன் தெரிந்து கொண்டார். தாவீது பிறக்கிறதுக்கு முன்னைக்கே தாவீதை ராஜாவாக தெரிந்து கொண்டார். உங்கள் பிள்ளையை எதுக்கு வேலைக்கு தெரிஞ்சிருக்கிறாரு, உங்கள் பொண்ணை எதுக்கு தெரிஞ்சிருக்கிறாரு, உங்களை எதுக்கு தெரிஞ்சிருக்கிறாரு, இதெல்லாம் நீ கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம சுய அறிவில் வாழ்ந்துருக்கோம். அதனால தான் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உனக்கு ஒரு உறுதி கிடைக்கிற வரைக்கும் நீ காத்துரு. அதுக்கடுத்து 3ஆவதாக எரேமியா 3ஆவது அதிகாரம் 15வது வசனம் வாசிப்போம். எரேமியா 3:15. எரேமியாவின் புத்தகம் 3ஆவது அதிகாரம் 15வது வசனம். உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பர்களை கொடுப்பேன். நல்லா கவனிங்க. எரேமியா 3ஆவது அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கிறாங்க. வாசிங்க. எரேமியா 3ஆவது அதிகாரம் 15வது வசனம். இன்னொரு எபேசியர் 4 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பர்களை. நல்லா கவனி. திருப்பி மெதுவாக வாசிப்பேன். எரேமியா 3:15 மெதுவாக வாசிக்க. உங்களுக்கு 3:15 மெதுவா. உங்களுக்கு இருதயத்தை யார் இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பரன் தரணும்? யார் இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பண்ண தரணும்? நம்ம எதை தேடிட்டு இருக்கோம்? ஒரு சபையில் ஒரு போதகர் பேசினார். அப்போ தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கான் புருஷன் பொண்டாட்டியும். 10 நிமிஷம் ஆலயத்துக்கு லேட்டாக வந்தாச்சு. அவர் மைக்கில் பிடிச்சி பேசுகிறாரு. ஓ மாமியார் வீட்டில் கொழுக்கட்டை திங்கவாடா போயிருந்தேன் நீன்னு ஸ்டேஜில் புல்பீட்டில் வச்சு பேசுகிறாரு. அந்த விசுவாசி அந்த சபையை விட்டு போகலை. அந்த விசுவாசிக்கு அப்படிப்பட்ட போதகர் இருந்தால் தான் அவர் வளருவார். உங்களெல்லாம் நான் என் காட்டினீங்கன்னா அழைச்சோம். நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவான ஆட்கள், அதனால தான் என்கிட்ட வந்து சேர்த்துருக்காரு. நான் உங்களை காயப்படுத்தாமல் கொண்டு வர ஒரு மனுஷன். தேவ பிள்ளையே, ஆண்டவர் உன்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டும் என்றால் இந்த இடத்துல ஒரு காரியத்தை வச்சிருக்கிறார். இதுக்கு நம்ம அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. உங்களுக்கு எப்படிப்பட்ட மேய்ப்பனை தருவேன்? ஏன் அப்போ இனி யார்கிட்ட போனால் நீ சீர்படுத்துவாய்? உன் நண்பன் உனக்கு ஆலோசனை சொல்லுவான், நீ சீர்படுத்த மாட்டான். ஒரு பெண்ணுக்கு தன் கணவனோடு பேசுவதை காட்டிலும் நண்பியோடு பேசுவது சந்தோஷமாக இருக்கும். ஒரு மனைவிக்கு தன் புருஷனையோட பேசுவதை காட்டிலும் இன்னொரு தன் ஃப்ரெண்டோட பேசுவது நல்லா. ஏன்னா அவங்க சீர்படுத்த மாட்டாங்க, உனக்கு ஆலோசனை வேணால் சொல்லலாம்.
இந்த பாஸ்டர், இந்த ஸ்கூல் டீச்சரு, இந்த கணவன் மனைவி உறவுனா சீர்படுத்துகிற உறவுகள். உங்களுக்கு தெரியாது. சில நேரத்தில் என் மனைவி என்கிட்ட கோபமாக பேசுவதை கண்டு நான் கோபித்திருக்கிறேன். என்ன இது ஒரு இவ்வளோ கோபமாக பேசுகிறேன். இன்னைக்கு காலையில் கூட பேசினாங்க, போர்டு இவ்வளோ தூசியாக இருக்குது அப்படின்னாங்க. எனக்கு கோவம்னா கோவம். நான் ஆவிக்குரிய ரீதியில் பிள்ளைகளை கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ ஜபத்தில் இருக்கேன். என்ன போய் காலங்காத்தால் 9 மணி ஆறாவது நேரத்தில் நான் போர்டை போய் துடைக்கிறதுக்கு போகிறேன். ஒரு விசுவாசி வந்த பிறகு துடைச்சிக்கலாம். எவ்வளோ அவ்வளோ டென்ஷன் ஆகப்பட்டாங்க. ஆனால் போய் துடைச்சி முடிச்சவனுக்கு சொல்கிறேன், இப்படி ஒரு மனைவி இருக்குந்தா தான் நீ இப்படி ஒழுங்காக நடப்பேன்னார் ஆண்டவர். எனக்கு அவங்க மேலே கோபம். காலையில் ஆராதனை, 8 மணி ஆராதனை, 7:55 அவங்கள்ட்ட வந்து ஒரு கோபமான வார்த்தை வருது. நாங்கள் சொல்ல நம்ம பிரதர்ஸ் துடைச்சிருவாங்கன்னு. அசிங்கமாக இருக்குது அப்படின்னாங்க. நான் நேராக துணி எடுத்துகிட்டு எரிச்சலோடு தான் துடைச்சேன். துடைச்சி முடிச்சு சொன்னாங்க, இப்படி ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இருந்தால் தான் இந்த ஸ்க்ரூ இறங்கும். அந்த இதில் மட்டும் தெளிவாக இருக்கும் தெரியுமா, எந்த ஸ்க்ரூக்கு எந்த ஸ்க்ரூ டிரைவர் போடுறோன்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் உங்களுக்கு இந்த புருஷனை கொடுத்துருக்கா தெரியுமா? ஏன் ஆண்டவர் இந்த மனைவியை கொடுத்துருக்கா தெரியுமா? இந்த ஸ்க்ரூக்கு இந்த ஸ்க்ரூ டிரைவர் தான் போட்டால் முடியும். சிலதுக்கு ஸ்க்ரூ டிரைவர் இல்லை, சுத்தியில் வச்சு அடித்தா தான் இறங்கும். கோளாறு அங்கே இல்லை, இங்கே இருக்குது. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் மாதிரி ஒரு நேர்த்தியான ஆண்டவர் யாரும் இல்லைங்க. நம்மனா செல்ஃபிஷ் ஃபுல்லாக மனிதனாக பிறந்தவன். ஆனால் ஆண்டவர் செல்ஃபிஷ் ஃபுல்லாக கிடையாது. நீயும் நானும் சமுதாயத்திலையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மேன்மையான இடத்துல உட்காரணும் விரும்புகிறாரு. உங்களை ஏதோ ஆண்டவர் தெரிந்து கொண்டது பரலோகத்துக்கு போவதற்கு மாத்திரமல்ல, இந்த பூமியில் உன்னை மேன்மையான ஸ்தானத்தில் கொண்டு வந்து வைக்க வேண்டும். தேசம் உன்னை பார்த்து ஆச்சரியப்பட வேண்டும். இதுக்கு செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், அவரை மாதிரி ஒரு ஜோடி ஆஃபர் யாருமே கிடையாது எல்லா காரியத்திலையும். தேவப்பிள்ளையே, இன்றைக்கி நீங்கள் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே சொல்ல அடியேன்னு கேட்குறேன். ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் பிரசங்கத்துக்கு ஒரே வரியில் முடிச்சிடறேன். கர்த்தாவே சொல்ல அடியேன்னு கேட்குறேன், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. உன் ப்ரிப்பரேஷனை விட்டுட்டு என் தேவனுடைய ப்ரிப்பரேஷனுக்குள்ளே நீ வருவாய் என்றால் வாழ்க்கை. அப்போ இந்த இடத்துல வாசிக்கிறோம், நம்ம அநேக நேரங்களிலே நமக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்கள் யார் என்று தேடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் எரேமியாவில் கர்த்தர் சொல்கிறாரு, உங்களுக்கு யார் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களே? அப்போ நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. உங்களை வழி நடத்தக்கூடிய மேய்ப்பர் ஒன்றும் உங்களை கடினமாக நடத்திருக்கலாம், உங்களை சாஃப்டாக நடத்திருக்கலாம், எப்படி நடத்திருக்கலாம். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடிய ஒரே வார்த்தை என்னவென்றால், நீர் எனக்கு இவரை கொடுத்த மேய்ப்பரா? உங்கள் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர், உங்கள் இருதயத்துக்கு ஏற்ற. சில ரொம்ப பாஸ்டர் சொன்னால் கடினமாக நடத்திருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். ஆண்டவர் சொல்கிறார், அந்த விசுவாசிகள் அவளை கடினமாக நடத்தினா தான் அவங்க மோல்ட் ஆவாங்க. தேவப்பிள்ளை, இங்கே வாசிக்கிறோம், உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். இந்த அநேகர் சபைக்கு ஒப்பு கொடுக்கறது கிடையாது. ஏன் தெரியுமா? எவாஞ்சலிஸ்ட் வந்து இந்த வேலை பண்ண மாட்டாங்க, உங்களை சீர்படுத்த மாட்டாங்க. எவாஞ்சலிஸ்டோடைய நோக்கம் எல்லாம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும். அவங்க சீர்படுத்தி இருந்தாங்கன்னா ஒருத்தனை ரட்சிப்புக்குள்ள வர மாட்டான். ஏன்? அவங்க கூட்டத்தில் உனக்கு ஆறுதல் கிடைக்கிறது என்றால் அவங்க சீர்படுத்துகிற வேலையத்தையே செய்ய மாட்டாங்க. சீர்படுத்த வேலை. எபேசியர் 4:12 எடுத்து வாசிங்கள். எபேசியர் 4வது அதிகாரம் 12வது வசனம். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. தேவப்பிள்ளை, அப்போ நீ உன் மேய்ப்பனுடைய வேலை என்னவென்றால், உன்னை அவர் சீர்படுத்துகிறார். சீர்படுத்தும் போது வலிக்கத்தான் செய்யும். சில நேரத்தில் கடினமான வார்த்தைகள் போதர் வாயிலிருந்து வரும். ஒரு பாஸ்டர் காலிங்கில் இருந்தார்னா அவர் எப்போதுமே உங்களை தடவி கொடுத்து பிரசங்கம் பண்ண மாட்டார், கொஞ்சம் கடினமான வார்த்தைகளை பேசுவார். ஆனால் பேசுகிறது பரிசுத்த ஆவியானவராக இருக்கணும். ஏன் ஆத்திரத்தில் நான் உங்களை கடிஞ்சிடக்கூடாது. தேவப்பிள்ளையே, 3வது ஒரு காரியத்தை குறித்து வாசிக்கிறோம். நீங்கள் இந்த சூசன் வெசல் வச்சுருக்கிறாரு, ஆண்டவர் அப்பாயின்ட் பண்ணி வச்சுருக்கிறாரு. யாரை உங்களை அப்பாயின்ட் பண்ணி வச்சுருக்கிறா அதை நீங்கள் கண்டுபிடிச்சி அவர் இடத்துல நீங்கள் உட்காரணும். ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகிறீங்க, டாக்டரை போய் படிக்க ஒரு நாள் உங்களுக்கு யாருமே ஐசியூவில் போகக்கூடாது. அதுதான் நான் ஜெபம் பண்ணுறேன். ஆப்ரேஷன் தேட்டரில் போனோன்னா கண்ணை மூடிட்டு அப்படியே மயக்க நிலைக்கு கொண்டு போயிடறான். உங்களை அறுக்கிறான், என்ன செய்கிறானே தெரியாது. ஆனால் வெளியே வரும்போது புது இருதயத்தோடு உங்களை வெளியே கொண்டு வராங்க. தேவனுடைய பிள்ளையே, என் ஜனமும் சீயோன் குமாரத்தி இன்னும் ஏன் சுகமடையாமல் இருக்கா? ரணவைத்தியன் இல்லையே இங்கே. அதனால தான் சீயோன் குமாரத்தி சுகமடையாமல் இருக்கா. ரணவைத்தியன் என்பது ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர். தேவனுடைய பிள்ளையை நீ அந்த காரியத்திலையும் தெரிந்து கொள்ளுதல், தேவ தெரிந்து கொள்ளுதலுக்கு ஒப்புக் கொடுக்கணும். இப்படி நீ ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவர் உனக்கு யாரை அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாரு, ஆண்டவர் யார் உன்னை அப்பாயின்ட் பண்ணியிருக்காரு நீ கண்டுபிடிச்சிட்டே போனேன் என்றால் உன் வாழ்க்கை என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். 3வது ஒர்ஷிப்புக்கு பார்ப்போம். 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 4-6 வரைக்கும் வாசிங்கள். 1 நாளாகமம் 16 1 நாளாகமம் 16 வேர்ஸ் 4-6 வரைக்கும். இன்னைக்கு கொஞ்சம் வசனங்கள் அதிகமாக எடுக்கிறேன். 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 4-6 வரைக்கும் வாசிப்போம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணி துதித்து புகழுகிறதற்கு கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக சேவிக்கத்தக்க லேவியரில் சிலரை நியமித்தார். தாவீது ராஜா வொர்ஷிப் டீமை உருவாக்குறார், நியமிக்கிறார். வாசிப்போம். அவர்களில்
ஆசாப் தலைவனும் சகரியா அவனுக்கு இரண்டாவதுமா இருந்தான். ஏயேல் செமிரமோத் எகியேல் மத்தித்தியா எலியா பெனாயா 6வது வசனம் போங்க பாஸ் பேரா வரும். பெனாயா யஹாசியேல் என்னும் ஆசாரியர் எப்போதும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக பூரிகைகளை உதவும் நியமிக்கப்பட்டார்கள். தேவனுடைய பிள்ளையை வொர்ஷிப் பண்ணுவதற்கு ஆண்டவர் உங்கள் லேவியர் என்றால் சபைக்கு வரக்கூடிய விசுவாசிகள், இதில் ஒரு கூட்டத்தை ஆண்டவர் தம்முடைய வொர்ஷிப்புக்காக கர்த்தர் தேர்ந்து கொள்வார். இதுலேயும் கர்த்தர் நியமனம். இப்போ ஆண்டவர் அந்தந்த சூழ்நிலைக்கு அந்தந்த ஆளை நியமிக்கிற ஆண்டவர். என் கண்கள் என் கொயர் மேலே போகலாம். அவங்களுக்கு நான் தீர்மானம் பண்ணிட்டேன். என்ன தீர்மானம் பண்ணிட்டேன்? அவங்க 2 பாட்டு பாடுவாங்க, அவ்வளோதான். அவங்க மேலே இருக்கிற அபிஷேகம் உங்களுக்கு நான் யாரோ இன்னொருத்தர் மேலே கடந்து வரணும். அந்த ஆண் யார்? அடுத்து எந்த ஆணை வைத்திருக்கிறீங்க? சபையில் ஏதாவது ஒரு ஆணை எழுப்பி அவரை மாதிரி நீங்கள் பாட வைக்கணுமாப்பா? நான் தெரிந்து கொண்டது. ஏன்னா லைஃப்பில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நாள் வெறுமையாக வைக்க மாட்டாருங்க. ஒரு பிளேஸை நிறுத்துறதுக்கு இன்னொரு பிளேஸை கர்த்தர் கொண்டு வந்துடுவார். ஹல்லேலூயா. அம்மாவுடைய துக்கம் நீங்குவதற்கு ஆபிரகாமுக்கு ஒரு மருமகளை கர்த்தர் கொண்டு வந்துட்டார். உன் வாழ்க்கையில் ஆண்டவர் என்றைக்குமே எம்டிங்கிற பிளேஸை வைக்க மாட்டார். ஒரே ஒரு எலும்பை எடுத்து அந்த இடத்துல ஆண்டவர் சதையை வச்சிருவார். இதுக்கெல்லாம் நீங்கள் கவனிக்கிறது கிடையாது, கூர்ந்து கவனிக்கிறது கிடையாது. நம்மளை ஆண்டவர் யார் அப்பாயின்ட் பண்ணுறான்னு தெரியாது. எனக்கு அதிகமாக பாட்டு பாடுறது பிடிக்கும். ஆனால் பல முறை நான் பாட்டு ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன். நான் எப்போனா பாட்டு ஊழியத்துக்கு வந்திருக்கேன்னா அன்றைக்கி அடியோதை வாங்கிட்டு தான் வெளியே வந்திருக்கிறேன். அதை கை வச்சா அதில் தான் ரொம்ப ஆர்வம், வொர்ஷிப் பண்ண ஆர்வம், பாட்டு பாட ஆர்வம். ஆனால் ஆண்டவர் அனுமதிக்கலை. நீங்கள் கண்டுபிடிக்கணும், ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை எந்த ஊழியத்துக்கு நியமித்திருக்கிறார் என்று கண்டுபிடிக்க வேண்டும். நீ ஒரு காலத்தில் அற்பமாக எண்ணியிருப்பான், ஆண்டவர் அவனை நியமிச்சிருப்பார். ஹல்லேலூயா. இதே போல் இந்த இடத்துல ஆண்டவர்னா என்றைக்குமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதத்தை நியமித்து வச்சிருக்கிறாரு. நம்முடைய வேலையெல்லாம் என்ன போய் கண்டுபிடிக்கிறதா? ஆதாமியவாள் இருக்கும்போது ஏதேன் தோட்டத்தில் ஏதாச்சும் விதைச்சாங்களா? இல்லை, விதைச்சு அறுவடையை தான் அவங்க புசிச்சாங்க. நீ விதைக்கிற ஆள் அல்ல, கர்த்தர் உனக்காக விதைக்கிறாரு. இதை நீ கண்டுபிடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இந்த இடத்துல வாசிக்கிறோம், வொர்ஷிப் டீமை தாவீது நியமிக்கப்பட்டார்கள். எத்தனையோ லேவியர்கள் இருந்தாங்க. ஆனால் லேவியரில் ஒரு கூட்டத்தை யார் எக்கால ஊதணும், யார் பூரியை ஊதணும், யார் தம்புரு வாசிக்கணும், யார் தலைவனாக இருக்கணும், ஆண்டவர் எல்லாத்தையும் நியமிக்கிறாருங்க. தேவ பிள்ளையை தேவ சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவரை எனக்கு நியமித்த ஆசீர்வாதம் என்ன? ஆட்டுக்கு வாழையும் மாட்டுக்கு வாழையும் அளந்து வச்சுருக்கிறாரு. கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாதிரி சூப்பரான வாழ்க்கை இந்த உலகத்தில் இல்லை. அடுத்து சீசர்களுக்கு வருவோம். லூக்கா 10வது அதிகாரம் 1வது வசனமும் லூக்கா 6வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். லூக்கா 10:1 வாசிப்போம். லூக்கா 10வது அதிகாரம் 1வது வசனம். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேற 70 பேரை நியமித்து எத்தனையோ பேர் இயேசுவோடு இருந்தாலும் 70 பேரை கர்த்தர் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு. தேவளை 70 பேரை நியமிக்கிறாரு. அதுக்கடுத்து லூக்கா 6:12-13 வாசிங்கன்னா நேரம் இல்லை. அப்போஸ்தலர் அது வாசிப்போமே. லூக்கா 6வது அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனம். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி. இப்போ ஆண்டவர் அப்போஸ்தலர் அந்த 70 பேரில் 12 பேரை நியமிக்கணும். ஆண்டவரை தேவனாகி இயேசுவே நியமிக்கிறதுக்கு முன்னுக்கு என் தேவன் யாரை தெரிந்து கொண்டா? ஐயா, இயேசு தேவனுங்க. அவர் சும்மா 12 பேரை கூப்பிட்டுருக்கலாம். இப்போ என்னை ஆலயத்தை கூப்பிட்டு 12 பேரை கூப்பிடுங்கன்னா நான் 12 பேரை கூப்பிட்டுருவேன். ஆனால் இயேசு அப்படி பண்ணலை. அவர் தேவன். 30 நூலில் அவர் ஒரு நூல். ஆனால் அவர் கூட பாருங்கள், இன்றைக்கி சொல்கிறேங்க, உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தான் வரும், சாபம் வராது. ஆனால் நீ தெரிந்து கொள்ளுதலை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். என் தேவனுடைய இருதயத்தை காயப்படுத்துகிற அளவுக்கு தெரிந்து கொள்ளுதல் வச்சிடாத. அவர் எப்படி தெரிந்து கொள்கிறாரோ அப்படியே நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். எல்லா பாத்திரத்தையும் அவர் எல்லா ஆசீர்வாதத்தையும் உண்டாக்கிட்டார். இப்போ 70 பேரை உண்டாக்கிட்டார். இதில் 12 பேரை கண்டுபிடிக்கணும். இயேசு கிறிஸ்து உடனே முடிவெடுக்கலை. யார் துடிப்பாக இருக்காங்க, யார் வேகமாக இருக்காங்க. இயேசுவை காட்டி கொடுக்குற யூதாசையும் தேவன் தெரிந்து கொண்டா. அதான் ஆச்சரியமான காரியம். என்னைக்காச்சும் இயேசுநாதர் சண்டை போட்டுக்கார தேவன்கிட்ட, என்னையை காட்டி கொடுக்குறவனையா நீ தெரிந்து கொண்டாய்? சில நேரத்தில் உன் எக்ஸ்பெக்டேஷனை காட்டிலும் கூடவும் இருக்கலாம். சில நேரத்தில் தேவன் தெரிந்து உன் எக்ஸ்பெக்டேஷனை காட்டிலும் குறைச்சும் இருக்கலாம். அது உங்களுக்கு தெரியாது. அப்போ இங்கே வாசிக்கும் லூக்கா 6வது அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனம். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, தேவ பிள்ளையே, நான் திருப்பி கண்ணீரோடு வேதனையோடு சொல்கிறேன், உனக்கு விருப்பமானதை நீ தெரிந்து கொள்ளாத. சமுதாயம் இன்னைக்கு சீரழிந்து கொண்டு இருக்கிறது. ஓ விருப்பம் அல்ல, தேவன் தெரிந்து கொள்வதை குறித்து நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ திருமண வாழ்க்கைக்கு மட்டும் நான் சொல்லலை.
நீ எந்த இடத்துக்கு போனாலும் சரி, என் தேவன் தேடி விடுற. ஒரு வீட்டில் நீ நைட்டு இரவு தூங்குறேன்னா கூட அந்த ஊரில் எந்த வீட்டில் படுக்கணும்னு சொல்லி தேவன்கிட்ட தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வீட்டில் நீ சாப்பிட்றேன்னா அந்த வீட்டில் தேவன் சாப்பிட அனுமதி கொடுக்குறாரான்னு தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் நான் எதுவும் உருவாக்க வேண்டாம், எல்லாம் உருவாக்கிட்டாரு. நம்ம வாழ்க்கையில் வேதனை காரணம். அதுக்கப்புறம் தேவனை நோக்கி கதறுகிறோம், ஆண்டவரே ஆண்டவரே என்று. தேவ பிள்ளையே, அன்பான ஆண்டவர் உனக்கு இருக்கார். உன் அப்பா அம்மா இவ்வளோ உதரம் கரிசனப்பட மாட்டாங்க. அதை நீ கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாக இருக்கணும். நீ எத்தனையோ நாள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் கொஞ்ச நாளைக்கு நீ கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். நீ எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் சரியான தீர்மானங்களாக இருக்க வேண்டும். தெரிந்து கொள்ளுதல். நீ தெரிந்து கொண்டு வந்திருக்காங்க. அவங்க இயேசுவை அறியாத வம்சத்தை சேர்ந்தவங்க. என்னைய மாதிரி வேற ஒரு விக்கிரகத்தின் வணக்கத்தில் இருக்கிற மக்கள் தான். அவங்க வர்றதுக்கு சாதாரணமாக வந்திருக்க முடியுமா? எவ்வளோ எதிர்ப்புகளை மீறி வந்திருப்பாங்க தெரியுமா? ஏண்டி நேற்று வரைக்கும் நல்லா தானடி இருந்தேன், இன்றைக்கி நான் இங்கே போகிற. தேவ பிள்ளையே, உன் தெரிந்து கொள்ளுதான் உன் எதிர்கால வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த இடத்துல வாசிக்கிறோம், ஆண்டவர் லூக்கா 6வது அதிகாரம் 12-13 அந்நாட்களில் அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் முழுவதும் தேவனை நோக்கி. ஒரு மணி நேரம் இல்லை ஐயா, ஒரு 10 நிமிஷம் போய் ஜெபம் பண்ணிட்டு வரேன். என்னை யாராச்சும் ஊழியத்தை கேட்டாங்கன்னா ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க, ஜெபம் பண்ணி சொல்கிறேன். சில நேரத்தில் ஃபோன்லேயே சொல்லுங்கள் பாஸ்டர். ஐயா, உன் வாழ்க்கையில் தீர்மானம் எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் செலவழி, தீர்மானத்தை ஈஸியாக எடுத்துரு. ராத்திரி முழுவதும் கேட்குறாரு. யாரை பார்த்து கேட்குறாரு? தேவனை பார்த்து கேட்குறாரு. ஆண்டவர் சொன்ன லிஸ்ட்டில் 12 பேரில் 6 பேரை தான் இயேசுநாதருக்கு பிடிச்சிருக்கேன், 6 பேரை இயேசுநாதருக்கு பிடிச்சிருக்காது. ஆண்டவர் சொல்கிறார், அவனையும் தூக்கி உள்ளே போடு. ஐயா, அந்த யூதாஸ் கரியத்தை அவன் பணம்னு ஓடுறவன்ல, அவனையும் தூக்கி உள்ளே போடு. தேவ பிள்ளையே, சில நேரத்தில் உன்னுடைய மூளை அறிவை பயன்படுத்தாதே, தேவனுடைய அறிவை பயன்படுத்து. உலக மக்களுக்கு நமக்கு அதான் வித்தியாசம். அவனை காட்டில் நீ ஏன் நல்லா இருக்க போகிறேன்னா, நீ எடுக்கக்கூடிய தீர்மானம், அவனுக்கு தீர்மானம் எடுக்க தெரியாது. அவன் ஐஏஎஸ் படிச்சிருக்கலாம், ஐபிஎஸ் படிச்சிருக்கலாம். ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்த ஒரு குடும்பம் சீரழிந்து கொண்டு இருக்கிறது தமிழ்நாட்டில், உங்களுக்கு தெரியும். கோர்ட்டுக்கு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருக்கு. அது கணவன் வந்து ஐபிஎஸ், மனைவி வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவங்க குடும்பம் சீரழிந்து கொண்டு இருக்கிறது அவங்க எல்லாருக்கும் தெரியும். தேவ பிள்ளையே, உன் மூளை அறிவினால் அல்ல, ஜெபத்தில் நீ காத்துரு, முழங்காலில் காத்துரு. நான் சொல்கிற தீர்க்கதரிசனத்தை மட்டும் நம்பாதே, நீ ஜெபத்தில் காத்துரு. பாஸ்டர் சொல்லிட்டாரு என் வாழ்க்கை இப்படி இருக்கணும், பாஸ்டர் சொல்லுவார், நல்லது தான். ஆனால் நீ முழங்காலில் கற்றுருக்க வேண்டும். விளையாட்டான வாழ்க்கை அல்ல. ஒவ்வொரு நேரமும் தேவ சமூகத்தில் தெரிந்து கொள்ளுதல் கரெக்டாக. இங்கே வாசிக்கிறோம், என்ன வாசிக்கிறோம்? லூக்கா 6வது அதிகாரம் 12-13 அந்நாட்களிலே ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேலே ஏறி முழுவதும் தேவனை நோக்கி தம் பிரச்சனையை சொல்லலை. பிரச்சனைக்கு சொல்யூஷனை கேட்கிறாரு. ஜெபம் பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று ஐயா, அந்த 70 பேரில் 12 பேரை தெரிந்து கொண்டு, அது தேவனுடைய ரிசல்ட்டு, தேவன் அப்பாயின்மெண்ட் பண்ணதே. தேவ பிள்ளையே, இன்னைக்கு செய்தி கேட்ட வசனங்கள் தான், ஆனால் வித்தியாசமான கோணத்தில் நம்ம பார்க்குறோம். ஏற்றங்கிற வார்த்தையை எடுத்துவிட்டு அந்த ஏற்றங்கிறது இயேசுவுக்கு ஏற்றன்னு போட்டுருங்க. இல்லைன்னா தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரத்தை நீ கண்டுபிடிக்க வேண்டும். ஒரு குழுவில் போகிறீங்களா? இப்போயே நான் உங்களை ஒரு அமெரிக்காவுக்கு ஒரு 10 ஒரு லண்டனுக்கு 10 பேரை நான் அனுப்புகிறேன்னா அந்த 10 பேரில் யார்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கணும்னு தேவனிட்டோட நீ கேட்டுக்கலாம். உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு தெருவில் வாடகைக்கு குடியிருக்க, அந்த தெருவில் ஜனங்களோடு பழகிற, யார்கிட்ட நேரத்தை செலவழிக்கணும் தேவன்கிட்ட கேளுங்க, சொல்லி தருவார். யார்கிட்ட பழகினா உன் பிள்ளை நல்லா இருக்குன்னு சொல்லி தருவார். என் தேவன் உங்களை வழிநடத்துகிற தேவன், ஏதோ ஆலயத்தில் போய் கும்பிட்ற தேவன் கிடையாது. உன் கூட இருந்து உன்னை வழிநடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். மத்தேயு 17:1 வாசிக்க நேரம் இல்லை, அதில் போடப்பட்டிருக்கிறது, மருவமலைக்கு போகிறதுக்கு இந்த 12 பேரில் பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரை தான் தெரிந்து கொண்டா. அந்த 3 பேருக்கு தான் சான்ஸு. தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்க வேண்டும். அடுத்த நேரம் ஆச்சு. எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனம் வருவோம். எபிரேயர் 12:1. இந்த ஒரு வசனம் மட்டும் வாசிட்டு மற்ற நானே சொல்லிட்டு போயிடுறேன், நேரம் நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது. எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனம் வாசிப்போம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு இருந்தாலும் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஐயா, ஓட்டத்தை கூட கர்த்தர் நியமிச்சிருக்கிறாரு. எந்த பாதையில நடக்க வேண்டும் என்று தேவன் நியமிச்சிருக்கிறாரு. நியமிக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும். உங்க பிள்ளை ஒலிம்பிக்கில் ஓட போகுது, அந்த பிள்ளைய பார்த்து, வேகமாக ஓடிடாதரா, கீழே இடையில விழுந்துருவ, மெல்லமாக போடா அப்படின்னா உங்களுக்கு என்ன போடும்? என்ன கோய்க்கிறீங்களா? புரியலையா? உங்கள் பிள்ளை ஓட்ட பந்தயம் 100 மீட்டர் ரோஸில் ஓட போகுது. அந்த பிள்ளையை பார்த்து ரொம்ப வேகமாக ஓடிடாதரா, கை கால் நரம்பு இழுத்துக்கிறண்டா,
கொஞ்சம் மெதுவாக போடனா உங்களை என்ன சொல்ல அந்த அம்மா அந்த பையன், நீனா ஒரு அம்மானு எனக்கு வந்து புத்தி சொல்கிற, நீனா எனக்கு ஒரு அம்மானு வந்து சுற்றி, ஐயா உன் கூட இருக்கிறவன்னா உன்னைய காட்டில் வேகமாக வாழ்க்கையில் முன்னேறிட்டு போகிறான், அவனுடைய பாதை வேகமாக இருக்கு, உனக்கு நியமித்த அந்த பாதை என்ன என்பதை நீ கண்டுபிடிக்க வேண்டும். ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, உன்னைய அரைக்கச்சையை கட்டி கொண்டு நீ விருப்பப்படாத இடத்துக்கு போவாய். பேதுரு யோவானை பார்த்து கேட்குறாரு, இவர் பாதை எப்படி, என் பாதையா? ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு பாதையில் கர்த்தர் கொண்டு போவார். சுதந்திராதீங்க. நான் போகிற பாதை ஆண்டவர் நியமித்த பாதையா? இன்றைக்கி இந்த இடத்துக்கு போகிறேனே ஆண்டவர் நியமித்த பாதையா? ஆண்டவர் உங்களுக்கு பாதையை நியமிக்கிறாரு. சிலர் நினைக்கிறாங்க பொண்ணு மாப்பிள்ளை தான் ஆண்டவர் நியமிக்கிறாருங்கிறாருங்க. இல்லை, சிலர் இந்த கல்யாணம், இந்த வீடு வாங்குறது, சொத்து வாங்குறதுக்கு மட்டும் ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்பாங்க. ஆனால் பாதையை பற்றி கவலையே பட மாட்டாங்க. தாறுமாறாக தனக்கு தெரிஞ்ச பாதையிலாம் போவாங்க. தேவப்பிள்ளையே, ஆண்டவர் உனக்குன்னு ஒரு பாதையை நியமிச்சிருக்கிறாரு. அந்த பாதையில் நீ எப்படி ஓடணுமா? பொறுமையோடு ஓடணுமா? ஆனால் பந்தய பொருளையும் பெறணுமா? எதை பெறணுமா? இந்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடணும், ஆனால் பந்தய பொருளையும் நீ பெறணும். ஆண்டவர் உங்களுக்கு என்ன பாதையை நியமிச்சிருக்கிறாரு? இன்றைக்கி காலையில் எந்திரிச்சு, ஆண்டவரே இன்றைக்கி நான் எங்கே போக சித்தமாக இருக்கிறீர்? சில நேரத்தில் நீ விருப்பப்படாத இடத்துக்கு கர்த்தர் போயிட்டு வான்னு சொல்லுவார். அதான் பெரிய சிக்கல். நீங்கள் வாசிக்க நேரங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பவுல் சொல்கிறாருன்னு ஆசியாவுக்கு தான் போவேன். ஆண்டவர் சொல்கிறேன், ஆசியாவுக்கு போகாத, மெகதோனியாவுக்கு போ. பவுல் சொல்கிறார், என் ஸ்கெட்சில் மெகதோனியாவே கிடையாது, போ மெகதோனியாவுக்கு. ஐயா நான் மெகதோனியாவில் சபையே ஏற்படுத்தலை, ஆசியாவில் தான் சபையை ஏற்படுத்தியிருக்கேன், அந்த மூப்பரில் தான் நான் பார்க்கணும், மெகதோனியாவுக்கு போ. பிள்ளையாமை பார்த்து சொல்கிறாரு, உன் பாதம் மாறுபாடாக இருக்கிறதுனால உனக்கு முன்னுக்கு நான் பட்டயத்தோடு வந்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்து சமாரியா வழியாக போகக்கூடாது. ஏன்னா சமாரியா வழியாக போனால் இயேசுவை வந்து கொன்றுவாங்க. ஏன்னா அவர் யூதன், சமாரியாவுக்குள்ளே கால் வைக்கக்கூடாது. ஆனால் மீறி கால் வைக்கிற சீசர்கள் சொல்கிறாங்க, இயேசுவே நீ சமாரியாவுக்குள்ளே போகாத, கொன்றுவான் கல் எறிஞ்சு. அவன் அவ்வளோ எரிச்சலாக இருக்கான் யூதன் மேலே. அவர் சொல்கிறாரு, இல்லை நான் போவேன்னு சொல்லி சமாரியா வழியாக வராரு. அங்கே சமாரியாவில் ஒரு பட்டணத்தையே, ஒரு கிராமத்தையே ஆதரிக்கிறாரு. நீ போனால் உனக்கு அங்கே வரவேற்பு கிடையாது, கல் தான் எரி விழுகும். ஆனால் இயேசு துணிஞ்சு சமாரியாவுக்குள்ளே நுழையிறாரு. அங்கே ஒரு சமாரியா ஸ்திரியை பார்க்குறாரு. அவன் மூலமாக சமாரியாவே தொடுறாரு கர்த்தர். தேவ பிள்ளையே, நீ நடந்து போகிற பாதை கர்த்தர் நியமித்த பாதையாக இருக்கணும். உன் பாதை ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு நியமிச்சு இருக்கிறாரு. 1 தீமோத்தேயு 2 எழுதினா இனிமேல் எந்த வசனத்தையும் வாசிக்க வேண்டாம். அந்த இடத்துல சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை போதகராகவும், சிலரை தீர்க்கதரிசியாகவும் ஆண்டவர் நியமிச்சிருக்கிறார். அப்போஸ்தலர் 9:15 போடப்பட்டிருக்கு, பவுல் நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். அனனியா போய் ஜெபம் பண்ண மாட்டார் பவுலுக்கு. அப்போ சொல்கிறார், அவன் எனக்காக புறஜாதிகளுக்கு ராஜாவுகளுக்கும் தெரிந்து கொண்ட பாத்திரம், அவனுக்காக போய் ஜெபம் பண்ணு. ஊழியத்தில் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டு வச்சிருக்கிறார் சிலரை. அடுத்து உன்னை பாதுகாக்க சிலரை கர்த்தர் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. யோனா 1:15-17 குறிச்சிங்க, வாசிக்காதீங்க, எந்த வசனம் வாசிக்காதீங்க. யோனா 1:15-17 யோனாவை குறித்து வாசிக்கிறோம். எதற்கு வாசிக்கிறோம் என்றால், யோனாவை தூக்கி மீனிலே கடலில் போட போகிறாங்க. யோனா நினைக்கிறாரு, இதோடு என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு. ஆண்டவர் அவரை கைவிடலைங்க. அங்கே ஒரு அப்பாயின்ட் பண்ணி வச்சுருக்கிறாரு. எதை அப்பாயின்ட் பண்ணி வச்சுருக்காரு? ஒரு மீனை அப்பாயின்ட் பண்ணி வச்சுருக்கிறாரு. எதற்கு? நீ வாழணும், சாகக்கூடாது. நீங்கள் மரண பயம், பெரிய பயம். கொரோனா காலத்தில் அநேக ஊழியக்காரங்க கூட வெளியே வரல, காரணம் மரண பயம். ஆனால் இன்றைக்கி சொல்கிறேங்க, ஆண்டவர் உன்னை பாதுகாக்கிறதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரத்தை வச்சுருக்கிறாரு. அப்போ யோனாவை யாருங்க பாதுகாக்க முடியும்? கடலில் யார் பாதுகாக்க முடியும்? அதுக்குன்னு ஒரு மீனை வச்சுருந்தார். தேவப்பிள்ளையே, உன் ஜீவனையும் உன் பொருளாதாரத்தையும் பாதுகாக்கும்படி சில சமயங்களில் சிலரை கர்த்தர் வச்சிருப்பார். அவங்க பாதுகாப்புக்காக உனக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நினச்சிட்டான் யோனா, இதோட என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு. ஆண்டவர் யோனாவை சொல்ல, நீ தான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். என் பிள்ளை இப்போ கடலில் உழுவ போகிறான், சாக போகிறான். அவனுக்கு நீச்சல் தெரியுமோ தெரியாத எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று செஞ்சுட்டா, மீனை நீ செய்ய வேண்டிய வேலை செய்ய. தேவ பிள்ளை, உனக்காக ஆண்டவர் உன் உயிரை பாதுகாக்க ஒரு பாத்திரத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறார் கர்த்தர். அடுத்து பொருளாதார காரியத்தை குறித்து பார்க்குறோம். மத்தேயு 17:24-27 வந்தீங்கன்னா, டேக்ஸ் ப்ராப்ளம் வந்துருச்சு. பேதுருவை பார்த்து கேட்குறாங்க, டேக்ஸ் கட்டலையா? இயேசுவை பார்த்து பேதுரு கேட்குறாரு, டேக்ஸ் கட்டலை. ஒன்றும் கவலைப்படாத, நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் ஒரு மீன் கடலில் இருக்குது, அங்கே தூண்டில் போட அது வாயில் உனக்கு காணிக்க ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். உன் பொருளாதாரத்தை சந்திப்பதற்கு தேவன் சில பாத்திரங்களை தெரிந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தெரிந்து வைக்கப்பட்ட பாத்திரம்.
உன்னை போஷிக்கும்படியாக தெரிந்து வைக்கப்பட்ட பாத்திரம். 1 சாமுவேல் 9:23-24 வச்சிங்கன்னா, சவுலுக்கு கர்த்தர் முன்னந்தொடையை தெரிந்து வைத்திருந்தார். சவுல் சாமுவேல் தீர்க்கதரிசி முகத்தை பார்க்க முடியுமான்னு நினச்சி வந்தார். ஆனால் ஆண்டவர் அவருக்கு ஒரு சவுலுக்கு முன்னந்தொடையை தெரிந்து வைத்து கொண்டார். ஆதியாகமம் 22:7-13 வரைக்கும் வாசிங்கன்னா, ஈசாக்கை பலி செலுத்தும் போது மகன் கேட்குறான், கத்தி இருக்குது, நெருப்பு இருக்குது, விறகு இருக்குது, ஆட்டுக்குட்டி எங்கே? ஆண்டவர் ஒரு ஆட்டுக்கடாவை தெரிந்து கொண்டார். உன் பொருளாதாரத்தில் கர்த்தர் உனக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சில பாத்திரங்கள் உண்டு. நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடனோ உனக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட பாத்திரங்கள் உண்டு. உன்னை போஷிக்க சில பாத்திரங்கள் உண்டு. ஒரு விதவை உண்டு, ஒரு காக்கா உண்டு. தேவன் பிள்ளை, உனக்காக கர்த்தர் சில ஆயத்தங்களை பண்ணி வச்சு, உன்னுடைய கண்கள் என்னுடைய கண்கள், எனக்கு ஏன் தேவன் எனக்கு ஆயத்தம் பண்ணது எது, அதை கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான், வேறு வேலையே இல்லை உங்களுக்கு. அதில் உறுதி இருக்குன்னு ஆதான் சொல்லலாம். பார்த்தீங்களா, நீ தந்த ஸ்திரீயானவள், நானும் அந்த ஸ்திரீயை எடுத்தேன், நீர் எனக்கு ப்ரிப்பரேஷன். அந்த நிச்சயம் நமக்கு இருக்க வேண்டும். தேவ பிள்ளை, தேவன் நமக்காக தெரிந்து கொள்கின்ற தேவப்பிள்ளையே. கடைசியாக ஒன்று முடிச்சிடறேன். லூக்கா 22:8-12 வரைக்கும் வாசிங்கன்னா, ராபோஜனம் பண்ணுற இடத்தை தேவன் தெரிந்து கொண்டார். சீசர்கள் கேட்குறாங்க, எங்கேயா ராபோஜனம் பண்ணணும்? கடைசி ராபோஜனம் பண்ணணுமே, எங்கே பண்ணணும்? அப்போ ஆண்டவர் சொல்லித்தார, எங்கன்னா நீ ஒருத்தன் குடத்தை சுமந்துட்டு வருவான், அவனோட பின்னுக்கு போ, மேல் வீட்டறைக்கு போ, எல்லாம் ஆயத்தமாக இருக்குது, அங்கே போய் நீ சாப்பிடு. தேவ பிள்ளையே, ரெபேக்காள் கர்த்தலுக்கு என் எஜமானுக்கு நியமித்தவள். தேவப்பிள்ளையை, நம்ம ஆண்டவரை நீ காசை கொடுத்து பணத்தை கொடுத்து அவரை மயக்க முடியாது. அதுக்கு நம்ம மயங்கிற ஆண்டவர் இல்லை. மற்ற சில தெய்வங்களை நீ வழிபட வேண்டும் என்றால், உன்னை நேசிக்க வேண்டும் என்றால், அதற்கு சில பலிகளை நீ கொடுத்தா அந்த ஆவிகள் உன்னை நேசிக்கும். ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவரை நீ காசுக்கு வாங்கிட முடியாது. அவர்கிட்ட ஒரு ஆலோசனை, அவர் சொல்கிற ஆலோசனை எல்லாம் உங்கள் நல்லதுக்காக தான். ஹல்லேலூயா. 2 இடத்துலேருந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருது. நீ எந்த அடிப்படையில் நம்ம அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கு பதில் கொடுப்போம் தெரியுமா? எந்த வேலைக்கு போனால் சம்பளம் அதிகமாக இருக்கும், அப்படி தான் நம்ம செய்வோம். எந்த ஊருக்கு போனால் நமக்கு சுகமாக இருக்கும், அப்படி தான் செய்வோம். நான் கர்த்தர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் எங்கே போக சித்தமாக இருக்கிறேன்? கர்த்தாவே சொல்ல அடியேன் கொடுக்குறேன், எங்கே போக சித்தமாக இருக்கிறேன்? அதற்காகத்தான் நீ ஜெபம் பண்ணணும். இன்றைக்கி ஜெபம் எப்படி போயிடுச்சு? ஆண்டவரே நான் இதை செய்ய போகிறேன், ராத்திரி முழுதும் நான் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண போகிறேன், நான் இதை செய்ய போகிறேன், அதுக்கு நீ கூட வா. ஆண்டவர் அதற்கு ராத்திரி ஜெபம் இல்லைங்க, அவர் செய்கிறதுக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறதுக்கு ராத்திரி ஜெபம். ஹல்லேலூயா. அவர் ஏதோ செய்ய போகிறார் உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் அவர் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டாரு. அந்த ஆயத்தத்தை கண்டுபிடிக்கிற வேலை தான் நம்மளுடைய வேலை. அவர் காட்டுற பாதையில் நீ ஒப்பு கொடுப்பாய் என்றா தேவப்பிள்ளை உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். கடைசியாக முடிவரை ஒரு வசனத்தை சொல்லி முடிச்சிடறேன். 1 கொரிந்தியர் 2:9-10 வாசனைங்கன்னா, அவர் ஆயத்தம் பண்ணவில்லை, கண்கள் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அதை ஆவியிலே வெளிப்படுத்தி. தேவப்பிள்ளை, இன்றைக்கி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோடு இடைபடுறாரு. தேவாவியான நம்மளோடு இடைபடுறாரு. கிறிஸ்துவ வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்குள்ளே எத்தனையோ பேர் தான் விரும்புகிற பாதையில் போகணும் விரும்புகிறாங்க. இன்றைக்கி உலகம் அதை தான் தேடிக்கிட்டு இருக்கு. ஆனால் கர்த்தர் நம்மளோடு பேசிகிட்டு இருக்கிறாரு. கர்த்தர் உனக்கு அப்பாயிண்டட். ஒரு இடத்துல சூசன் வெசல்னு போட்டிருக்கோம், இன்னொரு இடத்துல அப்பாயிண்டட் வெசல்னு போட்டிருக்கோம். உன்னை பண்ண தெரியாத ஒரு கூட்டத்துக்குள்ளே உன்னை இறக்கி விடுறாங்களா, அங்கே 3 பேரை நீ செலக்ட் பண்ணணும், அதுதான் உன் திறமை. ஒரு கம்பெனிக்குள்ளே நீ போறியா, அங்கே 2 பேரை நீ செலக்ட் பண்ண, அதான் உன் திறமை. இன்றைக்கி டாஸ்மாகில் இத்தனை பேர் விழுந்துறதுக்கு காரணம் அவன் தெரிந்து கொண்ட நண்பர்கள் நிமித்தம் தான் விழுந்திருக்காங்க. கூட இத்தனை நாள் வர எங்களை மாதிரி நீ சாப்பிட மாட்டியாடா, நீனா ஒரு மனுஷன், ஒரு நண்பனுக்கு செய்யக்கூடாதா? நான் வாங்கி தரேன்டா, வாடா, முடிஞ்சிச்சு கதை. தேவப்பிள்ளையே, நீ யாருடைய இருதயத்தை பிரியப்படுத்த கற்றுக்கிறன்னா, கர்த்தருடைய இருதயத்தை பிரியப்படுத்த கற்றுக்கிறோம். 1000 பேர் உனக்கு ப்ராஃபஸி சொல்லலாம், தேவதூதனே ப்ராஃபஸி சொல்லலாம், நீ முன்னங்கால போட்டு கர்த்தர்கிட்ட கேட்கணும். ஏன்னா நாளைக்கு நீ உபத்திரத்தின் பாதையில் போகும்போது ஒரு தீர்க்கதரிசி உனக்கு உதவ மாட்டார், பாஸ்டர் கூட அவனால் உதவ முடியாது, அவர் ஜெபந்தான் பண்ண முடியும். ஆனால் உங்களுக்கு எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும். ஐயா எனக்கு தீர்மானம் எடுக்கிறதுக்கு லேட்டானா பரவாயில்லை, பல வருஷம் நீ ஜெயிலில் வாழ்கிறதுக்கு கொஞ்ச நாள் நீ கஞ்சியும் கூழும் சாப்பிட்டு இருக்கலாமே. தேவப்பிள்ளை, நீ கர்த்தருடைய இன்றைக்கி செய்தியெல்லாம் நீங்கள் கேட்ட வசனங்கள் தான். ஏன் இவ்வளோ எமோஷனாக கர்த்தர் பேசுகிறார் எனக்கே தெரியல. என் ஜனம்
சந்தோஷமாக இருக்கணும், சங்கடம் ஆகக்கூடாது. ஒரே வழி. இது பிரசங்கம் உங்களுக்கு மட்டும் இல்லை, கேசட் ரெக்கார்ட் பண்ண பிறகு நானும் போட்டு கேட்கணும். எனக்கும் சேர்த்த வார்த்தை தான். அநேக நேரத்தில் ஒரு மேய்ப்பன் வந்து கழுத்தில் ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு போனானா. உடனே நடந்து வர்றவனா கேட்டாங்களாம், இத்தனை ஆடு இருக்கும்போது, இத்தனை ஆட்டுக்குட்டிகள் இருக்கும்போது இந்த ஆட்டுக்குட்டியை மட்டும் போகிறீங்களே, இந்த ஆட்டுக்குட்டி மேலே ரொம்ப பாசமாக மேய்ப்பனே. அவர் சொன்னாராம், இல்லை மற்ற ஆடுனா ஒழுங்காக போச்சு, இது தாறுமாறாக போச்சு, கம்பை வச்சு ஒரு அடி அடித்தேன், ஒரு கால் உடஞ்சி போச்சு, அதான் கழுத்தில் தூக்கி போட்டிருக்கேன். ஹல்லேலூயா. வெளியே இருக்கிறவங்களுக்குன்னா பாசத்தில் மேய்ப்பன் தூக்கி போட்டாருன்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் உண்மையான ரீசன் பாசத்தில் அல்ல, அதனுடைய கீழ்ப்படியாக நிமித்தமாக மேய்ப்பன் அடித்த அடியில் அது கால் நடக்க முடியாதனால இப்போ மேய்ப்பன் தூக்கிட்டு வரான். அந்த நிலைமைக்கு நம்ம போயிடக்கூடாது, அந்த நிலைமைக்கு போயிடக்கூடாது. இன்றைக்கி நான் தீர்க்கதரிசன செய்தியை கொடுத்துருக்கிறேன், எப்பயுமே ஆழமான செய்தியை கொடுப்பேன். இன்றைக்கி அவசியமான செய்தியை கொடுத்துருக்கிறேன். அப்படியே எழுந்திருந்து அப்படியே கண்களை மூடி செபித்து இந்த நாளை நான் முடிப்போமா? அப்படியே எழுந்திருந்து நாம் ஜெபம் பண்ண ஒரு நிமிஷம் கண்களை மூடிய தேவப்போம். கர்த்தர் ஏதாச்சும் ஒரு வார்த்தையின் மூலமாக இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசியிருக்கலாம். நான் இந்த 1 மணி நேரம் பேசின பாயிண்ட் உங்களுக்கு தேவையில்லைன்னு அதை பற்றி தெரியாது. ஏதோ ஒரு காரியத்தில் நீ தேவையோடு இங்கே வந்திருப்ப. ஏன்ங்கிற கேள்வியோடு வந்திருப்பேன். ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி நடக்குது, ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி நடக்குதுன்னு சொல்லி வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்கள் எல்லாருக்கும் ஒரே பதில் சொல்லிட்டாரு, பழையவைகளை நின்னாதே, புதியவைகளை நான் உனக்கு திறக்க போகிறேன். ஆனால் பழையவைகளை செஞ்சு அதே தவிர திருப்பி செய்யாத. என் சமூகத்தில் வந்து ஏன்ட்ட ஒரு அப்ரூவ்டுன்னு ஒன்று வாங்கிக்கையா, அப்ரூவ்டும் வாங்கிக்க. சில சமயத்தில் நீ தீர்மானம் எடுத்துருப்ப, ஏன் அப்ரூவ்டை வாங்கிக்க, ஏன் அப்ரூவ்டை வாங்கிட்டு நீ நடந்து போனேன், உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். கண்களை முடி செபித்து முடிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம், சோதரமாப்பா. இப்பொழுது இங்கே வந்த எல்லாரையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வதை போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரும் சொன்ன கருத்தை கூட இருப்பதற்கு எங்களை ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இங்கே வந்திருக்கிற எல்லாருமேலும் கர்த்தருடைய பிரசனம் இருக்கட்டும். குறைவை நிறைவாக்கி நீதிக்கு நேராக எங்களை நடத்துங்க. எங்கள் வாழ்க்கையில் குறை இருக்கக்கூடாது ஆண்டவரே, எப்போதும் நிறைய இருக்க வேண்டும். ஆளுகை செய்யுங்க. உமது சமூகம் எங்கள் மேலே இருக்கட்டும். இனிமேல் நாங்கள் எடுக்கக்கூடிய தீர்மானம் எல்லாம் உமது ஆலோசனையின்படி இருக்கட்டும். அப்பா, நீங்கள் எங்களை எந்த பாதையில் நியமித்திருக்கிறீரோ அந்த பாதையில் ஓட எங்களுக்கு இருவிதாங்க. ஆளுகை செய்ய பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே.